4.2 exercise 5th question. The altitude of a right triangle is 7 cm less than its base. If the hypotenuse is 13 cm, find the other two sides. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட் ட்ரையாங்கிள் அதில் பேஸ் கொடுத்துருக்காங்க. பேஸு ஆல்டிடியூட் வந்து பேஸை விட ஆல்டிடியூட் வந்து 7 சென்டிமீட்டர் லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைப்போடெனியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரைட் ட்ரையாங்கிள்னு சொன்னாலே நாம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கணும். பேஸ் வந்து நமக்கு தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். பேஸை விட ஆல்டிடியூட் வந்து 7 சென்டிமீட்டர் லெஸ். அதனால x-7 அப்படின்னு போட்டுக்கிறோம். இது எக்ஸா, இது x-7. ஹைப்போடெனியஸ் 13. இது எல்லாமே நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போது பேஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஆல்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு x-7, ஹைப்போடெனியஸ் இஸ் ஈக்குவல் டு 13 அப்படின்னு போட்டுக்கிறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொன்னால் நம்ம பைத்தாகரஸ் தியரமை யூஸ் பண்ணணும். பைத்தாகரஸ் தியரம் எப்படி சைடு 1 ஸ்கொயர் ப்ளஸ் சைடு 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போடெனியஸோடைய ஸ்கொயர். இப்போ சைடு 1 வந்து எக்ஸ் ஸ்கொயர், சைடு 2 வந்து x-7 அதனுடைய ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பாண்ட் பண்ணணும். a ஸ்கொயர் மைனஸ் 2ab, a இருக்க இடத்துல எக்ஸ், பி இருக்க இடத்துல 7 ப்ளஸ் பி ஸ்கொயர் 13 ஸ்கொயர் 169. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு பக்கமாக கொண்டு வரும். ஸோ 2x ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும், இது எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் போட்டால் மைனஸ் 14x, 7 ஸ்கொயர் வந்து 49, இது 169, LHS வந்தால் மைனஸ் 169 ஆகிடும். இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணால் நமக்கு இப்படி கிடைக்குது. ஸோ இது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகிறதால நம்ம ஃபுல் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 60 கிடச்சிரும். ஸோ இது கொஞ்சம் சின்ன நம்பராக இருக்கிறதால அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 60, சப்ட்ராக்ட் பண்ணால் 7 வரணும். அப்போ 15, 5 12s are 60, 5 into 12s are 60, 12ல் 5 சப்ட்ராக்ட் பண்ணால் 7ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் 7 என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கிறோம் மைனஸ் 12x ப்ளஸ் 5x. இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 12 மல்டிப்ளை பண்ணால் 60, சப்ட்ராக்ட் பண்ணால் 7 வரணும். அதனால 12 into 5, 12ல் 5 சப்ட்ராக்ட் பண்ணால் 7. சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் சிம்பிள் வரணும். இங்கே என்ன சைன் இருக்கோ அதை பெரிய நம்பருக்கு போட்டுக்கணும். மைனஸ் 12x ப்ளஸ் 5x இது ரெண்டுத்தையும் சேர்த்தா மைனஸ் 7x கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமன் டேர்ம் எக்ஸை வெளியில் எடுத்தால் x-12, இது ரெண்டுத்துக்கும் காமன் 5 எடுத்தால் x-12. இப்போ இந்த காமனாக இருக்கிறத ஒன்றா போட்டுக்கணும். x ப்ளஸ் 5 ஒன்றா போட்டுக்கணும். ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடைச்சாச்சு. x-12 இஸ் ஈக்குவல் டு 0னா x இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ எக்ஸ் தான் நம்ம பேஸாக வச்சுருக்கோம். பேஸ் 12 இருந்தால் ஆல்டிடியூட் வந்து 12-7 5 சென்டிமீட்டர். இன்னொரு ஃபேக்டர் x ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு x இஸ் ஈக்குவல் டு -5 வந்து ரிஜெக்டட். இவ்வளோ தான் நமக்கு சம்.